வணக்கங்க ஐயா. என் பேர் சுதாகர். நான் முன்னாள் ஆர்டிஓ. இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கிறேங்க ஒரு ஆனர். எனக்கும் தனலட்சுமிக்கும் முன்விரோதம் இருந்த காரணத்தினால அவங்கள பழி வாங்கணும்னு நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏற்கனவே பறிமுதல் பண்ணி வச்சிருந்த எல்லா போதைப் பொருளையும் எடுத்து அவங்களோட ஆட்டோல வச்சு அவங்க கடத்தின மாதிரி செட்டப் பண்ணேன். அவங்கள வாகன சோதனையில மாட்ட வச்சேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஆதரவா போராடின எல்லா பெண்களையும் மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் அவங்க வீட்டிலையும் போதை மருந்தை வச்சு அவங்களையும் இந்த கேஸ்ல கொண்டு வந்த இவரானர். மற்றபடி அவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவரானர். இதே அவர் வீடியோ வாக்கு மூலமா என்கிட்ட சொல்லியிருக்காரு யுவர் ஆனர். அதை உங்களுக்கு காட்டலாமா? அதான் அவர் நேரடியாவே சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு வீடியோ ஆதாரம்? சரிங்க யுவர் ஆனர். இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க சுதாகர் சார்? சொல்லுங்க, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சொல்லுங்க. மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதுக்காகத்தான் ஒரு கேஸ்ல கடைசி நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லும்போது கூட சாட்சியங்களோ இல்ல ஆதாரமோ வருதுன்னா கோர்ட்டார் அதை நேரம் ஒதுக்கி கேட்கணும். இப்ப பாருங்க, நான் அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லியிருந்தா அது எவ்வளவு பெரிய தவறான முன்னுதாரணமா ஆகிருக்கும்னு தெளிவா தெரியுது. சிறப்பா போராடி இறுதி நேரத்துல இந்த கோர்ட்ல உண்மையை கொண்டு வந்து சொன்ன கதிரேசனுக்கு இந்த கோர்ட் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது. ரொம்ப நன்றி யுவர் ஆனர். ஏன் சார், ஆர்டிஓன்னு ஒரு நல்ல பொறுப்புல இருக்கீங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு அது. அந்த பதவியில கிடைக்கிற வருமானத்தை வச்சு நல்லபடியா இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி உங்க பேரையும் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறீங்க? உங்களை மாதிரி அதிகாரிங்க இருக்கிறதுனாலதான் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருது. இந்த வழக்கில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தீர்ப்புகள் ரத்து செய்யப்பட்டு மாற்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த வழக்கில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது தவறான பழி சுமத்திய ஆர்டிஓ சுதாகருக்கும் அவருக்கு துணை போன அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் அல்லது பணி நீக்கம் செய்யும்படியும் இந்த நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. மேலும் இதுபோல் நிரபராதிகள் மேல் தவறான பழி போடும் அடாவடி செயலுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரைக்கிறது. ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை எடுத்து கையாண்டதற்காகவும் தனலட்சுமி மீது பொய்யான பழி சுமத்தியதற்காகவும் சுதாகருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மேலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தனலட்சுமி, மாரி, ஸ்டெல்லா, நந்தினி, பாத்திமா மற்றும் புவனா ஆகியோரை நிரபராதிகள் என அறிவித்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். ரொம்ப நன்றிங்கய்யா. கடவுளே. மற்றும் வாழ்வாதாரத்திற்காகவும் தங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உழைக்கும் எந்த ஒரு ஆட்டோ பெண் தொழிலாளிக்கும் எந்த ஒரு தடையும் விதிக்க வேண்டாம் என்றும் எந்த நேர கட்டுப்பாடுகளும் தேவையில்லை என்றும் உத்தரவிடுகிறேன். பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் எனும் பொருளாதார சுதந்திரம் எட்டும்போதுதான் அவர்கள்
சுயமாகவும் சிறப்பாகவும் இந்த சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ முடியும் என்பதால், மேலும் இதுபோல் சுயமாக உழைக்க முன்வரும் பெண்களுக்கு அரசு மானிய விலையில் ஆட்டோ வழங்கும்படியும் அரசுக்கு இந்த நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. தனலட்சுமி, மாரி, ஸ்டெல்லா, நந்தினி, பாத்திமா மற்றும் புவனா ஆகியோரை நிரபராதிகள் என அறிவித்து இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. என்னையே மாட்டி விட்டீங்கல்ல, உங்களை விட மாட்டேன்டா. போடா. யார்ல யார்ல யார் உள்ள உட்காரு போ. தம்பி, தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. தனத்துக்கு மட்டும் 8 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருந்தா எங்க குடும்பம் என்ன செய்யும்னு ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தெய்வம் மாதிரி சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. மா, தினம் ஒரு தப்பும் செய்யாதவங்க, அவங்கள காப்பாத்தணும்னு நினைச்சேன். இதுல என்னமா இருக்கு? தீர்ப்பு சொல்லி இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் அண்ணியையும் மத்தவங்களையும் ஏன் அனுப்பாம இருக்காங்க? கேஸ் முடிச்சு வெளியே அனுப்புறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைம்மா. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுதாமா செய்யும். கதிரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சௌமா, தனம் வந்துச்சு. தனம், ஐயோ நீ தனம், இனி உனக்கு ஒண்ணும் இல்ல. கதிர் சார், நீங்க இப்ப இங்க எல்லாரோட பார்வையிலயும் தெய்வம் மாதிரி தெரியுறீங்க. தெய்வம் மனுஷ ரூபத்துல வந்து உதவி செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனா அது இந்த நிமிஷம் எங்க எல்லாருக்குமே நீங்க தெய்வமா தெரியுறீங்க கதிர் சார். என்னங்க? நன்றி சார். ஏங்க, கையை கீழே போடுங்க. பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, கையை கீழே இருக்குங்க. இல்லைங்க தம்பி, நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து சுதாகரை பத்தி நிரூபிக்கலனா எங்க வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? எங்க குடும்பம் எல்லாம் நிர்கதி ஆயிருக்கும். நீங்க தெய்வம் மாதிரி உங்க கால்ல விழுந்து சொன்னா கூட தகும். என்னக்கா நீங்க வயசுல மூத்தவங்க, நான் உங்களை என் கூட பிறந்த அக்கா மாதிரி பாத்தேன். இல்ல தம்பி, நீங்க போய் என் கால்ல என்னக்கா? இல்ல தம்பி, உங்களுக்கு நன்றி சொன்னாதான் சரியா இருக்கும். ஐயோ, என்னங்க நீங்க? ரொம்ப நன்றி ஐயோ, தம்பி. இருக்கட்டும். ஏங்க, எல்லாம் ஓகே தானே? சரி வாங்க, சரி வாங்க, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாம். போலாம் தம்பி. போங்கம்மா, வாங்க. வா போங்க தம்பி. எல்லாரும் வீட்டுக்கு போங்க.